வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நிஃப்டியோட டெய்லி லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். இதே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். அடுத்தது வந்து புதுசா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பிகினர்ஸ் கைட்ல இருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோ இருக்குங்க. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணிட்டே பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஒவ்வொரு வீடியோ கேப் குடுங்க. கன்டினியூவா பார்க்க வேண்டாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை மட்டும் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்க ஒவ்வொன்னா. இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து இந்த இந்த ரேஞ்சில இருந்தது. அதாவது சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிட்டுருக்குதுன்னு பார்த்தேன் நேத்து. அது பெருசா மேல பெரிய லெவல்ல போகல. ஒரு கட்டத்தோட அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆனது மறுபடியும் சப்போர்ட்டு. சப்போர்ட்டுக்கு வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 மணி நேரமா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கு. இப்ப சப்போர்ட் உடைச்சிட்டு வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வரும் நம்மளுக்கு. யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்கனால சொல்ல முடியும். சப்போர்ட் உடைச்சிட்டு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சப்போர்ட் லைன் இது. இப்ப என்ன பண்ணிக்குது பார்த்தீங்கன்னா, இங்க வரைக்கும் வந்து விக் வச்சுட்டு, பாடி கொண்டு போய் இங்க குளோஸ் பண்ணியிருக்குது. அப்போ இப்போ லோ எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் லோ. இதுதான் லோ. இப்போ இப்போ ரன்னிங் கேண்டில் பாருங்க, கரெக்ட்டா வந்து கீழ இதுவரைக்கும் விக் வச்சுட்டு, இங்க போய் ரன் ஆயிட்டு இருக்குது இப்போ. அட் பெர்சென்ட் ரன்னிங் இங்க இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை உடைச்சு கீழ குளோஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ண மாரி நம்ம கணக்கு வச்சுக்க முடியும். அதுவரைக்கும் சப்போர்ட்ட பிரேக் பண்ணலி தான் சொல்ல முடியும். இதோ இங்க நான் மேல ஒரு ஜோன் போட்டோம் பார்த்தீங்களா? அதாவது இது ஜோனு, இந்த ஜோனோட ஹை அப்படின்னு போட்டோம். இது என்ன பண்ணியிருக்குது? ஹைய போய் மேல வச்சுட்டு கீழ வந்து குளோஸ் பண்ணியிருக்குது பாடிய. அந்த மாரி தான் இங்க வந்து இப்ப இது இனி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஜோனோட ஹையா இருக்கும். ரைட்டுங்களா? ஜோனோட ஹை இதுவா தான் இருக்கு. இப்ப வந்து அதே மாரி தான் இது ஜோனோட லோ. அந்த ஜோனோட லோவுக்கு மேல தான் இந்த இது க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா இது லோவா வச்சுக்க முடியும். அப்ப எப்ப வந்து பாடி க்ளோஸ் பண்ணுதோ, அப்பதான் வந்து அந்த ஜோன பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். அதுவரைக்கும் க்ளோஸ் பண்ணல. அப்போ சப்போர்ட்லயே தான் இன்னும் டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சப்போர்ட்ல வந்திருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ சின்ன சின்ன லோ வச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? சின்ன சின்ன லோ வச்சிருக்கு. அதுக்கு பின்னாடி பாருங்க, அது பிரேக் பண்ணி எங்கேயாச்சும் லோ வச்சிருக்கான்னு பாருங்க. இப்ப இந்த லோ வச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா வந்து இப்ப லோ வந்து இந்த லோ ஆயிடுச்சு. இந்த லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாடி மேல தான் வச்சிருக்கான். இந்த இந்த 1 ஹவர் க்ளோஸ் ஆகும்போது தான் பாடி கீழ வைக்கிறானா, மேல வைக்கிறானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப இத 5 மினிட்ஸ்ல என்னென்ன நம்மளுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நேத்து ட்ரேடுக்கு 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்ல என்ன குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஆ இது எஸ்டர்டே மார்னிங் நடந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, பெருசா அவன் வந்து பிரேக்கே பண்ணிக்க முடியல. இங்க வந்து பிரேக் பண்ணிட்டு அதாவது ஹைய ஒரு ரேஞ்சுக்கு மேல அவன் வைக்க முடியல. ஃபர்ஸ்ட் இங்க ஹை வச்சிருக்கான். அந்த ஹையவே வந்து இங்க பிரேக் பண்ண முடியல. பாடி க்ளோஸ் பண்ணல. அகைன் கீழ வர்றான். இந்த லோ உடைக்கல. அகைன் மேல வரும். இந்த ஹைக்கு போக முடியல. அகைன் வந்து இந்த லோவ உடைச்சிட்டு பாடி க்ளோஸ் கீழ வச்சுட்டான். பாடி க்ளோஸ் வச்ச பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ட்ரெண்ட் வந்து மறுபடியும் 5 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு பேசிட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ்ல செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 1 ஹவர் பொறுத்தளவுக்கு சப்போர்ட்ல இருக்கு. 5 மினிட்ஸ்ல செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. அப்ப என்னன்னா, இங்க லோ வச்சாச்சுன்னா, இனி மேல போய் இந்த ஹை உடைக்கக்கூடாது. அதே மாரி தான் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எவ்வளோ சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாருங்க. சப்போர்ட் எடுத்தாலும் மேல போய் ஹை உடைக்க முடியல. எகைன் வந்து இந்த லோவையே பிரேக் பண்றான். பிரேக் பண்ணா செல் ட்ரெண்டுங்கிறது இங்கேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இங்கேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு செல் ட்ரெண்டுங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் லோ உடைச்சுட்டா. இங்க மறுபடியும் உடைக்கும்போது செல் ட்ரெண்ட் அப்படியே கன்டினியூ ஆகுது. இங்க இந்த லோ உடைச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஹை இதுவா இருக்குது. இப்ப இந்த ஹைக்கு மார்க்கெட் வரக்கூடாது. அகைன் வந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழ வந்துட்டான். இப்ப வந்து இந்த லோவ பிரேக் பண்ணிட்டானா? இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டான். புரிஞ்சுங்களா? இந்த லோவ பிரேக் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி க்ளோஸ் வைக்காம இருக்கா. கவனிச்சு பாருங்க. பாடி க்ளோஸ் வைக்கல. விக் மட்டும் வச்சுட்டு மேல போயிருக்கு. அடுத்த கேண்டில் லோ இது. இதுக்கு பாடி க்ளோஸ் வச்சுட்டானா? இல்ல. சரிங்களா? ஆனா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப இனி இதுதான் ஹையா இருக்கு. இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணா தான்
அவன் வந்து பை ட்ரெண்டுக்கு போகிறான்னு அர்த்தம். அது வரைக்கும் எனக்கு பை ட்ரெண்ட் இல்லை, செல் ட்ரெண்டில் தான் ரன் ஆகுறான். இப்போ இது வரைக்கும் மேலே வந்தால் கூட இங்கே வந்துட்டு திரும்பறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போது இப்படி தான் நம்ம கவனிச்சுக்கணும் ஒவ்வொன்றா வந்து எப்படி எப்படி கிடைக்குது சான்சஸ்ன்னு. அப்போது எவ்ரி டைம் வந்து இந்த லோ உடைச்சாச்சா ரைட்டு, அப்போ மேலே வந்து இது வரைக்கும் வரணும். அது வரைக்கும் வராமல் திரும்புறான்னு இதுக்கு தெரிஞ்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பாருங்கள் எவ்வளோ சிக்னல் கொடுத்துருக்கான்னு. இந்த லோ உடைக்க முடியாமல் அகைன் 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 அப்படியே லோவர் லோ வச்சுட்டு வர்றான். லோவர் ஹை வச்சுட்டு வர்றான். அப்போ அகைன் கீழே. அப்போ இங்கே இங்கே பாருங்க இந்த லோவை அப்படியே உடைச்சி சின்ன சின்னதாக உடைச்சி உடைச்சி கீழே கொண்டு வர்றான். மேலே வர்றவன் மறுபடியும் இதுக்கே வர முடியல. இது இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா ப்ரெடிக்ட் பண்ணிக்கணுங்க. அப்போ இதெல்லாம் பயிற்சி பண்ண தான் ஈஸியாக புரியும். அதனால தான் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த கேண்டில் கூட நம்ம ட்ராவல் பண்ணி பழகணும். ஒவ்வொரு கேண்டிலையும் நம்ம எப்படி மொமெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு சிம்பிள் எடுத்து பாருங்க. நான் 5 நிமிஷத்தில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க இங்கே ஹை இருக்குது. இந்த ஹைக்கு வர முடிஞ்சிருக்கான்னு பாருங்க, வர முடியல. அதுக்கு அடுத்தது பாரு இங்கே மேலே வர்றான். வந்தாலும் பாடி க்ளோஸ் பண்ண முடியுதானா, பாடி க்ளோஸ் பண்ண முடியல. அங்கிருந்தே ரிவர்ஸ் பண்ணுறான். அப்போ வந்து இந்த இடத்துல வீக்னஸ் அதிகமாக இருந்தங்காட்டி தான் அவனால் மேலே போக முடியலன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படியே வந்து டக்கு டக்கு டக்குன்னு கீழே வந்துட்டான். கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் இப்படி திரும்புகிறான். புரிஞ்சுங்களா? இப்போ இது ஒரு லெவல். இப்போ இந்த லெவலில் மார்க்கெட் திரும்பலாம் அல்லது வந்து இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இப்படி தான் நம்ம கணக்கு போட்டுக்கணும். ஒவ்வொரு டைம் வந்து இந்த மாதிரி அதனோட மார்க்கெட்டோட மொமெண்டம் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சதுனா தான் இதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். பழகணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். இங்கேயே பாருங்க, இங்கே லோ வச்சிருக்கான். அடுத்தது வந்து இந்த லோ இது வரைக்கும் வச்சிருக்கான். வச்சுட்டு மேலே வந்தவன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு வர முடியல. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வந்து மேலே போய் கீழே வந்திருக்கான். கீழே வந்தாலும் இது விக்கு தான், பாடி கிடையாது. பாடி இங்கேயே நிற்கிது. அகைன் வந்து மேலே இது வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் நம்ம வரணும், ஆனால் வரல. அப்போ இங்கேயே திரும்பறதுக்கு பாருங்க, மேலே போகிறா முடியல, கீழே வர்றா, கொஞ்சம் மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே போய் இதோ இவ்வளோ தூரம் மேலே போய் இப்போ இந்த இந்த ஸ்ட்ரகிளே தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மேலே போக முடியல அப்படின்னு. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த லோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வைக்கிறான். இந்த விஷயத்துகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாவே போதுமானது. நம்ம இதில் வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். பயிற்சி மட்டும்தான் முக்கியம். பாருங்கள், பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அது சப்போர்ட் ஆகும். இது உடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே வந்து எங்கேயாச்சும் திணறிச்சுன்னா இங்கேயும் கூட செல் போகலாம். ட்ரெண்டு செல்லில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.